நமக்கு இருக்கும் தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கு முருகனுக்கு இந்த ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் சஷ்டி விரத நாட்களில் நீங்கள் செய்து விடுங்கள். அதுவும் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். உங்களுக்கு வரப்போகின்ற கஷ்டங்களும் இதற்கப்புறம் வராமல் தடுத்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த முருகப்பெருமானுக்கு இருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களுக்கு வரும் பிரச்சனைகள், முதியோருக்கு இருக்கும் நோய் நொடிகள் என அனைத்திலும் இருந்து நீங்குவதற்கு நீங்கள் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்களது வீட்டில் செய்தாலே போதுமாம். முருகப்பெருமானை நினைத்து முதியவர்கள் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் உங்களுடைய வீட்டில் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்ற நோய் நொடிகள் தீர்ந்து மூட்டு வலிகள், முதுகு வலிகள் என எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் உங்களை விட்டு சென்று விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த முருகப்பெருமானுக்கு இருக்கின்றதாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபடுங்கள். முதல்ல முருகப்பெருமானை நம்ம இந்த நாட்களில் வழிபடணும் என்று பார்த்தோம் என்றால், செவ்வாய்க்கிழமை நாட்கள், தைப்பூசம், சஷ்டி விரதம் போன்ற முருகப்பெருமானுக்குரிய நாட்களில் நாம் வழிபடலாம். முருகப்பெருமானை நினைத்து நாம் எந்த ஒரு காரியத்திலேயோ காலை வச்சிட்டோம் அப்படின்னா அந்த காரியமானது நமக்கு வெற்றியைத்தான் தேடி கொடுக்குமா. அந்த ஒரு காரியத்தில் நமக்கு தடங்கள் என்பதே ஏற்படாதான். அதே போல் நீங்களும் எந்த ஒரு காரியத்தை தொடங்க போவதற்கு முன்பாகவும் முருகப்பெருமானை மனதார நினைத்து கொள்ளுங்கள். நினைத்து அந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்குங்கள். அது தொழில் ரீதியாக இருக்கலாம், வாகனங்கள் வாங்குவது, விற்பது போன்ற எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் முருகப்பெருமானை இந்த சஷ்டி விரத நாட்களில் ஜூலை 17 அன்று முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த முருகப்பெருமானுக்கு இருக்கிறதாம். முதல்ல நம்ம முருகப்பெருமானோட உருவப்படத்தை நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில வைத்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமானுக்குரிய உருவகப்படத்தை வைத்து அதில் நம்ம முருகப்பெருமானுக்கு ஒரு மாலையை, புவியினால் செய்யப்பட்ட மாலையை அனுபவித்து ஒரே ஒரு விளக்கு எண்ணெயினாலோ அல்லது நெய் தீபத்தாலோ செய்யப்பட்ட ஒரு விளக்கையும் நாம் ஏற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி ஏற்றிவிட்டு அதற்கப்புறமாக முருகப்பெருமானை மனதார நினைத்து நம்மளால் முடிந்த நைவேத்தியத்தை நாம் முருகப்பெருமானுக்கு அளிக்க வேண்டும். தேன், கொலக்கட்டை போன்றவற்றை நாம் முருகப்பெருமானுக்கு அளித்து நம்மளுடைய வேண்டுதலை நாம் முருகப்பெருமானிடம் கூற வேண்டும். நாம் முருகப்பெருமானிடம் நம்முடைய வேண்டுதலை கூறுவதை விட திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று கூறுபவர்கள் அனைவருமே நீங்கள் இந்த முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் சஷ்டி விரத நாட்களில் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும். அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் ஆசியானது இந்த நாட்களில் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்கப்படுவார். முருகப்பெருமானை வழிபடுவதற்கு முதலில் நாம மயிலின் இறகுகளை எடுத்து கொள்ள வேண்டும். மயிலின் இறகுகளை நாம் நமது வீட்டு பூஜையில் வைத்து முருகப்பெருமானையும் மனதார நினைத்து, குலதெய்வத்தையும் மனதார நினைத்து, நமக்கு இருக்கின்ற கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் முருகப்பெருமானிடம் கூறினோம் என்றால் நமது கஷ்டங்கள், நஷ்டங்கள் என அனைத்துமே தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்கின்றதாம். இதை மட்டும் நீங்கள் செய்துவிட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் விளக்கை ஏற்றிவிடுங்கள். முருகப்பெருமானுக்கு பிடித்த இனிமையான பொருட்களையும் நீங்கள் நைவேத்தியமாக வையுங்கள். அதை நீங்கள் நாய்களுக்கு சாப்பிட கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள், நோய் நொடிகள் என அனைத்துமே தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த சாமியின், அதாவது முருகப்பெருமானின் சக்திகளில் இருக்கிறதாம். எனவே நீங்களும் முடிந்தவரை வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால் முடிந்தவரை உணவுகளை அளியுங்கள். இப்படி அளிப்பதன் மூலம் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு வெற்றியானது கிடைக்குமாம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்கின்ற காரியத்தில் எந்த விதமான தடங்கல்களும் வராமல் இருக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்தில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வர சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நமக்கு இருக்கும் தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கு முருகனுக்கு இந்த ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் சஷ்டி விரத நாட்களில் நீங்கள் செய்து விடுங்கள். அதுவும் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். உங்களுக்கு வரப்போகின்ற கஷ்டங்களும் இதற்கப்புறம் வராமல் தடுத்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த முருகப்பெருமானுக்கு இருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களுக்கு வரும் பிரச்சனைகள், முதியோருக்கு இருக்கும் நோய் நொடிகள் என அனைத்திலும் இருந்து நீங்குவதற்கு நீங்கள் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்களது வீட்டில் செய்தாலே போதுமாம். முருகப்பெருமானை நினைத்து முதியவர்கள் இந்த ஒரு வழிபாட்டை
நீங்கள் உங்களுடைய வீட்டில் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்ற நோய் நொடிகள் தீர்ந்து மூட்டு வலிகள், முதுகு வலிகள் என எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் உங்களை விட்டு சென்று விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த முருகப்பெருமானுக்கு இருக்கின்றதாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபடுங்கள். முதல்ல முருகப்பெருமானை நம்ம இந்த நாட்களில் வழிபடணும் என்று பார்த்தோம் என்றால், செவ்வாய்க்கிழமை நாட்கள், தைப்பூசம், சஷ்டி விரதம் போன்ற முருகப்பெருமானுக்குரிய நாட்களில் நாம் வழிபடலாம். முருகப்பெருமானை நினைத்து நாம் எந்த ஒரு காரியத்திலையோ காலை வச்சிட்டோம் அப்படின்னா அந்த காரியமானது நமக்கு வெற்றியைத்தான் தேடி கொடுக்குமா. அந்த ஒரு காரியத்தில் நமக்கு தடங்கள் என்பதே ஏற்படாதான். அதே போல் நீங்களும் எந்த ஒரு காரியத்தை தொடங்க போவதற்கு முன்பாகவும் முருகப்பெருமானை மனதார நினைத்து கொள்ளுங்கள். நினைத்து அந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்குங்கள். அது தொழில் ரீதியாக இருக்கலாம், வாகனங்கள் வாங்குவது, விற்பது போன்ற எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் முருகப்பெருமானை இந்த சஷ்டி விரத நாட்களில் ஜூலை 17 அன்று முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த முருகப்பெருமானுக்கு இருக்கிறதாம். முதல்ல நம்ம முருகப்பெருமானோட உருவப்படத்தை நாம் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமானுக்குரிய உருவகப்படத்தை வைத்து அதில் நம்ம முருகப்பெருமானுக்கு ஒரு மாலையை, புவியினால் செய்யப்பட்ட மாலையை அனுபவித்து ஒரே ஒரு விளக்கு எண்ணெயினாலோ அல்லது நெய் தீபத்தாலோ செய்யப்பட்ட ஒரு விளக்கையும் நாம் ஏற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி ஏற்றிவிட்டு அதற்கப்புறமாக முருகப்பெருமானை மனதார நினைத்து நம்மளால் முடிந்த நைவேத்தியத்தை நாம் முருகப்பெருமானுக்கு அளிக்க வேண்டும். தேன், கொலக்கட்டை போன்றவற்றை நாம் முருகப்பெருமானுக்கு அளித்து நம்மளுடைய வேண்டுதலை நாம் முருகப்பெருமானிடம் கூற வேண்டும். நாம் முருகப்பெருமானிடம் நம்முடைய வேண்டுதலை கூறுவதை விட திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று கூறுபவர்கள் அனைவருமே நீங்கள் இந்த முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் சஷ்டி விரத நாட்களில் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும். அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் ஆசியானது இந்த நாட்களில் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்கப்படுவார். முருகப்பெருமானை வழிபடுவதற்கு முதலில் நாம மயிலின் இறகுகளை எடுத்து கொள்ள வேண்டும். மயிலின் இறகுகளை நாம் நமது வீட்டு பூஜையில் வைத்து முருகப்பெருமானையும் மனதார நினைத்து, குலதெய்வத்தையும் மனதார நினைத்து, நமக்கு இருக்கின்ற கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் முருகப்பெருமானிடம் கூறினோம் என்றால் நமது கஷ்டங்கள் நஷ்டங்கள் என அனைத்துமே தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்கின்றதாம். இதை மட்டும் நீங்கள் செய்துவிட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் விளக்கை ஏற்றிவிடுங்கள். முருகப்பெருமானுக்கு பிடித்த இனிமையான பொருட்களையும் நீங்கள் நைவேத்தியமாக வையுங்கள். அதை நீங்கள் நாய்களுக்கு சாப்பிட கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள், நோய் நொடிகள் என அனைத்துமே தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த சாமியின், அதாவது முருகப்பெருமானின் சக்திகளில் இருக்கிறதாம். எனவே நீங்களும் முடிந்தவரை வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால் முடிந்தவரை உணவுகளை அளியுங்கள். இப்படி அளிப்பதன் மூலம் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு வெற்றியானது கிடைக்குமாம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்கின்ற காரியத்தில் எந்த விதமான தடங்கல்களும் வராமல் இருக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்தில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வர சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.